புதுச்சேரி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோயிலில் ஆடிப்பூர பிரமோற்சவத்தையொட்டி தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள திருக்காமேஸ்வரர் கோவில் ஆடிப்பூர தேர் திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் நேற்று இரவு தெப்ப உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. மின்னலங்காரத்தில் சுவாமி தெப்ப உற்சவம் நடந்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் கொத்தளம் தெரு புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கொத்தளம் தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக பங்கு தந்தை பால்ராஜ்குமார் சிறப்பு திருப்பலி நடத்தியதைத் தொடர்ந்து கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பின்னர் புனித கொடி ஏற்றப்பட்டது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனியையொட்டி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. காரைக்காலில் சமூக பழங்குடி மக்களுக்கு சேர வேண்டிய நிதி திசை திருப்பப்படுவதாக விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் நிதி பகிர்வில் தமிழக அரசு மத்திய அரசால் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் உள்ளது போன்று சிறப்பு கூறு நிதியை பாதுகாக்கும் சட்டம் புதுச்சேரியில் இல்லாததால் பட்டியல் சமூக பழங்குடி மக்களுக்கு சேர வேண்டிய நிதி திசை திருப்பப்படுவதாக குற்றம் சாட்டி பேசினார். உருவாக்கியிருக்கிற சட்டத்தை போன்ற ஒரு சட்டம் புதுச்சேரியிலே இல்லாத காரணத்தினால் சிறப்பு உட்கூறு திட்டத்தின் அடிப்படையில் பட்டியல் சமூகத்திற்கு பழங்குடி மக்களுக்கு சென்று சேர வேண்டிய ஏராளமான நிதி திசை திருப்பப்படுகிறது, வேறு துறைகளுக்கு மாற்றப்படுகிறது. பட்டியல் சமூகத்திற்கு அப்பட்டமான அநீதி புதுச்சேரியில் இழைக்கப்பட்டு வருகிறது. பட்டியல் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் சிறிய குற்றச்சாட்டுகளை காரணப்படுத்தி அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் அல்லது பதவியில் இருந்து ஓரம் கட்டப்படுகிறார்கள். மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிற அமைச்சர்கள் இது குறித்து எந்த சுயமர்சனத்தை கூட செய்ய முன்வருவதில்லை. ஆகவே முதல்வர் அவர்கள் தலித் மக்களுக்கு விரோதமான இந்த போக்கை கைவிட வேண்டும். அடிப்படையாக பாஜகவுடனான உறவை துண்டித்துக் கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அவரை கேட்டுக்கொள்கிறோம். ஆடிப்பூரத்தையொட்டி திருப்பட்டினம் நடன காளியம்மன் கோயிலில் அம்மனுக்கு வளையல் காப்பு அலங்காரம் செய்யப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் உள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ நடன காளியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தையொட்டி ஸ்ரீ நடன காளியம்மனுக்கு வளையல் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். ராபிடோவில் பணியாற்றும் இருசக்கர வாகன ஓட்டுநர்களை ஆட்டோ ஓட்டுநர்கள் மிரட்டும் வீடியோ வெளியாகி புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ராபிடோ தனியார் செயலி மூலம் 2 சக்கர வாடகை வாகனத்தில் சுற்றுலா பயணியை ஏற்றி சென்ற ஓட்டுநரை ஆட்டோ ஓட்டுநர்கள் மடக்கி கொடுத்து மிரட்டும் வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வார இறுதி நாட்களுக்கு புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிகப்படியான கட்டணங்களை செலுத்தி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் தனியார் செயலிகள் மூலம் வாடகை வாகனங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. புதுச்சேரியில் எய்ட்ஸ் குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் எய்ட்ஸ் நோய் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. புதுச்சேரி காந்தி சிலையில் இருந்து தொடங்கிய போட்டிகள் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என 2 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று ஓடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது. அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவுடன் இணைந்து உருவாக்கிய நிசார் என்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று மாலை விண்ணில் ஏவப்பட உள்ளது.
இஸ்ரோ மற்றும் நாசா இணைந்து பூமியின் மேற்பரப்பு மாற்றங்களை கண்காணிப்பதற்காக நிசார் என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த முடிவு செய்த நிலையில் நிசார் செயற்கைக்கோள் GSLV F-16 ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இரண்டாவது ஏவுதளத்திலிருந்து மாலை 5:40 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதன் மூலம் பூமியின் மேற்பரப்பில் ஏற்படும் மிகச்சிறிய மாற்றங்களை கூட கண்டறிய முடியும் என்றும் ஒரே செயற்கைக்கோளில் 2 அலை வரிசைகள் கொண்ட கருவிகள் இடம்பெறுவது இதுவே முதல் முறை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக நிசார் அனுப்பும் தகவல்களை உலகம் முழுவதும் உள்ள ஆராய்ச்சியாளர்களும் பெற முடியும் என்று கூறப்படுகிறது. சீனாவின் மலைப்பாங்கான வடக்கு பகுதியில் தற்போது மீண்டும் பெய்ய தொடங்கியுள்ள தீவிர கனமழை காரணமாக 30 பேர் உயிரிழந்தனர். சீனாவின் வடக்கு பகுதியில் தற்போது மீண்டும் கனமழை தொடர்ந்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மியூன் மாவட்டத்தில் 28 பேரும், யாங்கிங் மாவட்டத்தில் 2 வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்ததாக அப்பகுதி அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த கனமழையை தொடர்ந்து தலைநகர் பெய்ஜிங்கில் இருந்து மட்டும் 80,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ரஷ்யாவின் கம்சாத்கா தீபகற்பத்தை சுனாமி தாக்கியது. ரஷ்யாவின் கம்சாத்கா தீபகற்ப பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 8.7 பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கம்சாத்கா பகுதியில் 3 முதல் 4 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் உருவாகின. இதனால் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. இந்நிலையில் கம்சாத்கா பகுதியில் 4 மீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலைகள் தாக்கின. ரஷ்யாவின் கம்சாத்கா தீபகற்பத்தை தாக்கிய சுனாமியால் ஏதும் பெரிய பாதிப்புகள் ஏற்படவில்லை என்று தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.